ஆசைப்பட்ட வாழ்க்கை பாகம் 4. பரணி பவித்ரனை ஆசையோடு பார்த்து கொண்டு நின்றாள். அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு, போய் தூங்கு பரணி என்றான் அமைதியாக. பரணிக்கும் ஏதோ போல் இருக்க சர்ரென்று தலையை சாய்த்துவிட்டு தன் அறைக்குள் போனாள். மறாவது வாரம் 2வது நாள் பரணி அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு கிளம்பி மதிய உணவுக்காக ஜானகி தரும் காலையில் மீந்ததை வாங்க டிஃபன் பாக்ஸுடன் சமையல் அறைக்கு வந்தாள். ஆனால் ஜானகி இல்லை. உதவி செய்யும் பெண் மட்டும் இருந்தாள். பரணி அவளை நெருங்கி வாசியை ஐக்க அம்மாச்சி எங்கே காணும் என்று கேட்க, இவங்களுக்கு போன் வந்ததா, ரங்கன் வந்து சொன்னாரு, அதான் பேச போயிருக்காங்க என்று சொன்னாள் அந்த பெண். ஓ அப்படியா என்று பரணி திரும்பும்போதே ஜானகி முகமெல்லாம் சந்தோஷமாக உள்ளே வந்தாள். ஜானகியிடம் ஓடி சென்று, என்ன அம்மாச்சி முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் என்று பரணி கேட்க, பரணியை நெருங்கிய ஜானகி, போன மாதம் என் மகா வயிற்று பேத்திக்கு கல்யாணம்னு ஊருக்கு போனேன்ல பரணி, அந்த பேத்தி இப்போ புள்ள உண்டாயிருக்காளாம். என் மகதான் ஃபோன் பண்ணான். அவளுக்கு பேர குழந்தை பிறக்க போகிற சந்தோஷம். நானும் 4வது தலைமுறை பார்க்க போகிறேன்ல, அதான் எனக்கும் சந்தோஷம் என்று ஜானகி கூற, ஐயா அம்மாச்சி போன மாதம் தானே கல்யாணம் ஆச்சு, சரி சொன்னால் 1.5 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி பாப்பா உண்டாகும் என்று கேட்க, ஜானகி எதுவும் சொல்லாமல் சிரித்துவிட்டு போக, வாசுகி பரணியிடம் வந்து அவளை சற்று தூரம் தள்ளி கொண்டு போய் அவள் தலையில் தட்டி, அடை பைத்தியக்காரி, ஆளுதான் வளர்ந்திருக்கேன், மற்றபடி ஒரு மண்ணாங்கொடியும் தெரியல. இதோ பார் பரணி, புள்ள உண்டாக கல்யாணமாகி வருஷ கணக்கில் ஆகணும்னு இல்லை. கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி மட்டும் போதும் பிள்ளை உண்டாக. என் பெரிய மக கல்யாணம் முடிஞ்ச 10வது மாதமே பிறந்துட்டா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா நான் தலை குளித்தது தான். அப்படியே என் மகன் நின்றுட்டா என்று வாசுகி பெருமையாக பேச, பரணி சங்கடமாக சிரித்தபடி தலையாட்டி விட்டு, இப்போ புரியுதுக்கா என்று கூறி அங்கிருந்து நழுவினான். ஜானகி இட்லியை வைத்து டிஃபன் பாக்ஸை எடுத்து வந்து கொடுக்க, பரணி அதை வாங்கி கொண்டு, நான் கிளம்புறேன் அம்மாச்சி என்று கூறிவிட்டு தன் அறைக்கு வந்து காலேஜுக்கு எடுத்து செல்லும் பையில் டிஃபன் பாக்ஸை வைத்துவிட்டு கண்ணாடி நின்று கலைந்திருந்த கூந்தலை சரி செய்தாள். அப்போது வாசுகி கூறிய விஷயங்களை பரணியின் காதில் ஓடியது. எனக்கும் பவித்ரனுக்கு கூட கல்யாணமான 10வது மாதத்தில் பிள்ளை பிறக்கும். என்னமோ இந்த அக்கா மட்டும் உலகத்திலே ஓவியமாக பிள்ளை கெத்துக்கிட்ட மாதிரி பீத்திக்கிறாங்க என்று வாசுகியின் மேல் கோபம் கொண்டாள். பவித்ரனின் குழந்தையை தன் வயிற்றில் தாங்கினால் எப்படி இருக்கும் என்று அவள் சிந்தனை விரிந்தது. பொதுவாக விரலால் வயிற்றை தடவினாள். வாசுகி சொன்ன நாள் கணக்கை எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் என்று தன் மனதில் பதிவு செய்து கொண்டாள் பரணி. இப்போது நான் ஹாஸ்டலில் இருந்து வந்த பிறகுதான் இன்னும் தலைக்கு குளிக்கவில்லை என்ற ஞாபகம் வந்தது பரணிக்கு. வயதுக்கு வந்த நாட்களிலிருந்து எப்பவுமே பல நாட்கள் பின்தங்கி வரும் பீரியட்ஸ் அவள் ஞாபகம் எதுவும் வைத்துக் கொள்வது இல்லை. பள்ளி படிப்பை முடித்து ஹாஸ்டலை காலி செய்யும்போது 6வது நாள் என்பது மட்டும் சரியாக ஞாபகம் இருந்தது. சுவற்றில் மாட்டியிருந்த மாத காலண்டரை எடுத்து அன்றைய தேதி வரை கணக்கிட்டு பார்த்தாள் பரணி. இன்றோடு 76 நாட்கள் ஆகிவிட்டதாக கணக்கிட்டவள், இந்த முறை ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எப்போ வரணும்னு தெரியலையே என்று எண்ணியபடி காலண்டரை மாட்டிவிட்டு கல்லூரி பையை குனிந்து எடுத்து சற்று முன் ஜானகி கொடுத்த 2 இட்லி தொண்டையில் வந்து எட்டி பார்த்தது. அப்படியே வாயை பொத்தி கொண்டு நிமிர்ந்தவள் அவசரமாக வெளியேறி வீட்டின் காம்பவுண்ட் சுவர் ஓரம் ஓடிய கால்வாயை இட்லியை கக்கினாள். குடலை வந்து விடும்போல் ஓக்கரிப்புடன் வாந்தி எடுத்துவிட்டு பூஞ்சிரைகளுக்கு போகும் பைப் லைனின் தண்ணீர் பிடித்து வாயும் முகத்தையும் கழுவி கொண்டு அறைக்கு வந்தாள். ரொம்பவும் களைப்பாக இருக்க பாயில் சுருண்டு படுத்து கொண்டாள். நேற்று காலேஜிலையும் இப்படித்தான், மதியம் 2 வாய் சோறு தின்னுட்டு 4 முறை வாந்தி வந்தது. எல்லாரும் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு பதறி போனாங்க என்ற எண்ணமிட்டபடி படித்திருந்தவள் தன் கையில் இருந்த 20 ரூபாய் வாட்சில் மணி பார்த்தால் 10:13 என்று சரியாக சொன்னது அந்த வாட்ச். இதுக்கு மேலே காலேஜ் போனால் வெளியே தான் தள்ளுவாங்க, அதை விட நாளைக்கே போகலாம் என்று அப்படியே படுத்து கொண்டாள் பரணி. சற்று நேரத்தை அங்கே வந்த ஜானகி படுத்து கிடந்த பரணியை பார்த்து பதறி போய், கண்ணு என்னம்மா ஆச்சு, காலேஜுக்கு போகலையா என்று கேட்க, பாதி உறக்கத்தில் விழித்த பரணி, இல்லை அம்மாச்சி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதோட கிளம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போனால் காலேஜ் வெளியே தான் நிற்க வைப்பாங்க, அதான் நாளைக்கு போகலான்னு படுத்துட்டேன் அம்மா. ஆமாம், நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அம்மாச்சி என்று பரணி கேட்க, என் பேத்தி முழுகாமல் இருக்கான்னு காலையில் ஃபோன் வந்துச்சுல்ல, அவள் வாந்தி மயக்கமாக படுத்தே கிடக்கானாம், அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு விஜயம்மா கிட்ட லீவு கேட்டேன், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ராவுக்குள்ளே வரணும்னு சொல்லி லீவு கொடுத்தாங்க, இப்போ போனதான் மினி பஸ்ஸை பிடிக்க முடியும் என்ற ஜானகி ஒரு பையில் ஒரு புடவை ரவிக்கையை சுருட்டி வைத்து கொண்டு மறுபடியும் பரணியிடம் வந்து அமர்ந்தாள். ஏம்மா கண்ணு ரொம்ப தலைவலிக்குதா, இப்படி சுரண்டு கிடக்கியே, இப்போ உன்னை விட்டுட்டு நான் எப்படி போகிறது என்று வருத்தமாக கூற கைகளை ஊன்றி எழுந்து அமர்ந்த பரணி, ஐயோ அம்மாச்சி எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், நீங்கள் முதல்ல அக்காவை போய் பாருங்க என்று கூறிவிட்டு வறட்சியாய் புன்னகைக்க,
பரணி கூறியதும் நிம்மதியாக எழுந்த ஜானகியும், இதே மாதிரி உனக்கும் ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி உன் வயிற்று பிள்ளையையும் பார்த்துட்டா அதோட என்ன யமன் வந்து கூப்பிட்டா கூட நிம்மதியாக போயிடுவேன் என்று கூறிவிட்டு தன் முந்தானியை முடிச்சை அவிழ்த்து அதிலிருந்து 2 100 ரூபாய்களை எடுத்து பரணியின் கையில் திணித்து, ஏதோ நோட்டு வாங்கணும்னு சொன்னியே கண்ணு, இந்த ரூபாயில வாங்கிக்க. பெரிய ஐயா கொடுத்ததும் அந்த ரூபாயை வேற ஏதாச்சும் செலவுக்கு வச்சுக்க என்று கூறிவிட்டு அறையின் வாசலை நெருங்கி, ஜானகி, நான் வாசுகிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அப்புறமா அம்மா இல்லாதப்ப போய் சூடா ஒரு காப்பி வாங்கி குடி, சரியாயிடும் என்று கூறிவிட்டு தனது நைந்து போன செருப்பை அறையின் வாசலில் தேடினாள் ஜானகி. பரணி மெதுவாக எழுந்து வந்து செருப்பை கண்டுபிடித்து ஜானகி காலருகே போட்டுவிட்டு, ஏன் பாட்டி, மாசமா இருந்தா நிறைய வாந்தி எடுப்பாங்களா என்ன என்று கேட்க, காலில் அவசரமாக செருப்பை மாட்டிக்கொண்டு, பின்ன பிள்ளைன்னா சும்மாவா, அது எப்போ வயிற்றுல ஜனிக்குதோ அப்பையிலிருந்து ஆத்தால வாந்தி மயக்கணும், படுத்து எடுத்துடுமே, பச்சை தண்ணியை கூட பல்லில் பட விடாது என்று போற போக்கில் சொல்லிக்கொண்டே போனாள் ஜானகி. பரணி அரைக்கதவை மூடிவிட்டு வந்து அமைதியாக பாயில் அமர்ந்தாள். முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதில் தன் முகத்தை பதித்தாள். சற்று நேரம் வரை அசையாமல் அப்படியே இருந்தவள் திடீரென்று வீறிட்டாள ஆரம்பித்தாள். தன் அடிவயிற்றை கையால் அழித்து கொண்டு, அப்பா, உன் பேரை கெடுத்துட்டேனே அப்பா, மாணிக்கம் பொண்டாட்டியும் சரியில்லை, மகளும் சரியில்லைன்னு ஊருக்கு ஆறி திப்பும்படி பண்ணிட்டேன் அப்பா என்று வாய்விட்டு கத்தியபடி ஓவென்று கதறினாள் பரணி. அவளுக்கு எல்லாம் புரிந்து போனது. இப்போது தன் நிலை என்ன என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து போனது. சற்று முன்பு வரை இருந்த நிம்மதி தொலைந்து போக, வாசுகி ஜானகி இருவரின் வார்த்தைகளை வைத்து தனக்கு இது வழக்கம் போல தாமதமாக வரும் மாதவிடாய் அல்ல, பவித்ரனின் பிள்ளை தன் வயிற்றில் உருவாகிவிட்டதால் தள்ளிப்போன மாதவிடாய் என்ற உண்மை முகத்தில் அறிய, அப்பா அப்பா என்று புலம்பியபடி இடைவிடாமல் அழுதாள். திடீரென எழுந்து போய் அந்த காலண்டரை எடுத்து பையில் இருந்த சிவப்பு மை பேனாவால் ஒவ்வொரு நாளையும் கவனமாக அடித்துவிட்டு எண்ணி பார்த்தாள். அதே 76 நாள் கணக்குதான் வந்தது. அப்படியானால் 2 மாதம் முழுதாக முடிந்து 3வது மாதம் தொடங்கிவிட்டதாக பரணியின் வயிற்றில் நெருப்பு பற்றி கொண்டது. மயக்கம் வரும்போல் இருக்க அப்படியே படுத்துக்கொண்டாள். மதியம் 1 மணி வாக்கில் வாசுகி வந்து பரணியை எழுப்ப, உறக்கத்தில் இருந்து விழிப்பவள் போல் எழுந்து அமர்ந்தாள் பரணி. அழுது வீங்கிய பரணியின் முகத்தை பார்த்து, என்னம்மா, விஜயம்மா திட்டினாங்களா? அவங்க குணம் தெரிஞ்சது தானே, இதுக்கு போய் நீ அழுகலாமா கண்ணு? சரி இரு, உனக்கு சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று பரணியின் கண்ணீருக்கு தவறானது ஒரு அர்த்தத்தை கூறி எழுந்தவளை தடுத்த பரணி, அக்கா, காப்பி வேணாம், ரொம்ப பசிக்குது, கொஞ்சோண்டு சாதத்தில் ரசம் ஊற்றி எடுத்துட்டு வாங்க என்று கண்கலங்க கேட்க, 2 பெண் குழந்தைகளுக்கு தாயான வாசகி தாய் அன்புடன் பரணியை அணைத்துவிட்டு, இருடா கண்ணு, இதை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று ஓடினாள். சற்று நேரத்தில் ஒரு கிண்ணத்தில் உணவுடன் வந்த வாசகி, இந்த பரணி சாப்பிட்டு பாத்திரத்தை வை, நான் போய் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு போடுறேன், நேரமாச்சு என்று கூறிவிட்டு மறுபடியும் ஓடினாள். பரணி கை கழுவிட்டு வந்து கிண்ணத்தில் இருந்த ரசம் சாதத்தை குழைய பிசைந்து அவசரமாக சாப்பிட்டாள். சாப்பிட்டதும் உடலுக்கும் மனதுக்கும் புது தைரியம் வந்தது. வயிற்றில் இருக்கும் பிள்ளையை எண்ணி புதிய கற்பனைகளும் ஆசைகளும் தோன்றின. நான் ஏன் அழணும்? என் பவித்ரனோட பிள்ளை இது. இது என் வயிற்றில் உருவானதுக்கு சந்தோஷம்தானே படணும். என்ன, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நடக்கப் போகும் கல்யாணம் இப்பவே நடந்தாகணும், அவ்வளவுதான். பவித்ரன்கிட்ட சொன்ன எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவாரு என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் இரவுக்காக காத்திருந்தாள். மாலை 6 மணிக்கு தோட்டத்தை பார்வையிட வந்த விஜயா அறை வாசலில் நின்று, ஏய் குட்டி, வெளியே வா என்று குரல் கொடுக்க, படுத்திருந்த பரணி பதறி அடித்து கொண்டு எழுந்து வந்தாள். என்ன குட்டி, தலைவனின்னு காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டியாமே, நாளையிலேருந்து ஒழுங்கா போயிட்டு வா, ஏன்னா உன் படிப்புக்கு பணத்தை பணம்னு பார்க்காம செலவு பண்ணுறது நாங்கள் என்று நக்கலாக சொல்ல தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.